இந்த கண்டெய்னர் வந்து கிட்டத்தட்ட 6 வருஷமாக நாங்கள் தான் வச்சுருக்கோம். வண்டி 5 வருஷம் 6 வருஷம் ஆகுது. இருந்தாலும் பிளேவீலில் ஒரு சவுண்டு வருது, ஓவர் பிளே சவுண்டு வருது. நான் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம பார்ட்னர் உள்ளே இருக்காரு, அதை மூவ் பண்ணி பார்த்துட்டு பின்னு தான் தேஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓய் ஓகே கரோ இப்போ பாருங்க, டம்முன்னு ஐவா ஓகே ஓவர் அடி இருக்கு. ஓகே ஓவர் அடி. இங்கேருந்து ஒரு மெயில் போட்டாச்சுன்னா இன்ஷால்லா ரியாத் காலையில் போய் பின்ன அவங்க ஒர்க் ஷாப்புக்கு தான் போடணும். நம்ம அவங்க போட்டு அவங்க வாங்கி வச்சுருவாங்க, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ரியாதில் வந்தாச்சுங்க. சித்தாலேருந்து ரியாது வந்துட்டேன். இங்கே வர முன்னாடி பின்னு ரெடியாக இருக்குது. நேற்று மெயில் போட்டோம் இல்லையா, நம்ம நேற்று மத்தியானம் போய் எடுத்துருங்க. பாருங்கள், சின்ன மெக்கானிக்கு பாருங்கள், அவன் பாரு பிலிப்பைன்ஸு, அவர் தான் ஜிம்மி. பாருங்கள் எப்படி ஆளு தெரியுமா, பாரு ரெடி, பின்னு ரெடி. நம்ம சொல்லி பார்த்தது அவர் பின்னு பார்க்கல, புரியுதா? நம்ம அங்கே ஜித்தால செக் பண்ணி நம்ம சொன்னது மெக்கானிக்கு பார்க்கல. அதுதான் அந்த சர்வீஸ் டிரைவர்லாம் பார்ப்பாங்க. இன்னொரு நாள்லாம் நீ வண்டியை கொண்டு வந்தாங்க. நான் பெருமைக்கு சொல்ல, உண்மையிலே அதான். பாருங்க பின்னு ரெடி. இங்கே பாருங்க இந்த பின்னு எப்படி இருக்கு, புதுசு. இப்போ பழசை பார்க்கலாம். ஓகே, நம்ம இதை கலட்டிட்டு பார்க்கலாம். இது என்னன்னா, நம்ம கொஞ்சம் நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கணும். துணி இன்னும் கொடுத்துட்டான், புரியுதா? ஓல்ட்டை கழட்டணும் இல்லையா, அப்போ அது கிரிஷ் அவ்வளோ இருக்கு, அவ்வளோ கிரிஷும் எடுக்கணும். இப்போ ஓகே, கிளீன் பண்ணிட்டு பார்ப்போம். வந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த வேலை நடக்க நமக்கு ஒரு சம்மதம், நம்மளுக்கு ஒரு நிம்மதி. நம்ம உயிர் அதில் தான் கிடக்குது. ஏதாவது பார்த்தாரா பார்த்தீங்களா? நேத்தான் மெயில் போட்டேன், அவன் ரெடியாக வச்சுருக்கான். வந்தால் கழட்டி வச்சிருக்கேன். அதில் இருந்தால் முடிஞ்சு போச்சு. பாருங்க இந்த பாருங்க, இந்த பழைய பின்னு எவ்வளோ தேஞ்சிருக்கு, இந்த புதிய பின்னை பாருங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஆனால் எவ்வளோ கிளீனாக இருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, டேமேஜ் சைடு ஃபுல்லாக டேமேஜ். இதனால தான் இந்த அடியெல்லாம் வருது. நல்ல மேடாக இருக்கு இப்படி. ஓகே பாரு, புதுசே. இந்த 8 போல்ட்டில் தாங்க இந்த பின்னே நிற்குது. இந்த பிளேட்டை பிடிக்கிறதுக்கு இதில் லாக் இருக்குது. இந்த 8 போல்ட்டு தான் இந்த பின்னை பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய வெயிட் அதை இழுத்துட்டு வருது பாருங்க. ஓகே, இப்போ வண்டியை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம்.